சின்ன மண்ணு தேவி. பல வருஷத்துக்கு முன்னாடி மாயமும் மர்மமும் நிறைஞ்ச அரேபியா மண்ணில் 2 சகோதரர்கள் செல்வம் நிறைந்த காசம் மற்றும் ஏழை ஆனா நல்ல மனமுள்ள மரவெட்டி அலி பாபாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்கு பார் அலி பாபா, என்னோட ஒட்டகங்கள் பட்டும் புண்ணும் சுமக்கின்றன. அண்ணா, தங்கம்லாம் எப்போ வேணாலும் போயிடும், ஆனால் நல்ல மனசு தான் என்னைக்கும் நிலச்சிருக்கும். காசம் எதையும் கவனிக்காம தங்க நாணயங்களை எண்ணுறதுல மூழ்கியிருந்தா. ஒரு அமைதியான காலை பொழுதுல உயரமான பேரீச்ச மரங்கள் பக்கத்துல அலி பாபா மரங்களை வெட்டிட்டு இருந்தா. திடீரென குதிரைகள் பாஞ்சு வரும் சத்தம் கேட்டது. என்ன சவுண்ட் அது? 40 திருடர்கள் குதிரையில வரத பார்த்து அலி பாபா ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். திருடர்கள் ஒரு பெரிய குகைக்கு முன்னாடி போய் நின்னாங்க. திறந்துடு சீசேம், திறந்துடு. ஒரு பெரிய குகையில ஒரு பெரிய பாறை கதவு இடி போல சத்தத்தோட திறந்துச்சு. அடேங்கப்பா, காது கேட்கற குகையா? இதையெல்லாம் அலி பாபா கவனிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா திருடர்கள் அந்த குகைக்குள்ள போயிட்டு வெளியே வந்து குதிரையில ஏறி பாலைவனத்துல மறைஞ்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அலி பாபா அந்த குகைக்கு முன்னாடி போய் நின்னா. திறந்துடு சீசேம், திறந்துடு. குகை திறந்துடுச்சு. குகைக்குள்ள தங்கம், வெள்ளி, வைரம், ரத்தினங்கள், நகைகள்னு எல்லாம் பிரகாசமா ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்கு வேணுங்கிறதா மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன். மோர்ஜியானா, நாம இந்த செல்வத்தை ரொம்ப சீக்கிரத்தா அறிவா பங்கு போட்டுக்கலாம். அடேங்கப்பா, இவ்வளோ தங்கமா? இவ்வளோ தங்கம் உங்களுக்கு எங்க ஐயா கிடைச்சது? சொல்ல போனா நம்ம நல்ல மனசுக்கு தான் எனக்கு இந்த பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. திடீர்னு அலி பாபா கிட்ட செல்வம் அதிகமா இருக்கிறத கவனிச்சுட்டே இருந்த காசம் ஒரு நாள் அலி பாபாவை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறான். தம்பி அலி பாபா, என்ன திடீர்னு உன்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு? இது எப்படி நடந்துச்சு? நான் சொல்றேன், ஆனா நீங்க யார்கிட்டயும் சொல்லாம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப சொல்லு, என்ன நடந்துச்சு? அலி பாபா நடந்த எல்லாத்தையும் சொன்னான். காசிம் உடனே அந்த குகைக்கு தனது கழுதையுடன் கிளம்பிட்டான். திறந்துடு சீசேம், திறந்துடு. உள்ள இருக்கிற செல்வங்களை பார்த்ததும் காசிம் மலைச்சு போயிட்டான். இப்போ இங்க இருக்கிற ராஜாக்களை விட நான் தான் பெரிய பணக்காரன். திறந்துடு. என்ன வார்த்தை அது? அப்படின்னு செல்வங்களை பார்த்த ஷாக்ல அவ அந்த மந்திர சொல்ல மறந்துட்டு நின்னான். குகை நல்லா மூடிடுச்சு. அவனால அதை திறக்கவே முடியல. அந்த சமயம் பார்த்து கொள்ள கூட்ட திருடர்களும் வந்துட்டாங்க. அவங்க உள்ள வந்த உடனே காசிம் உள்ள இருக்கிறத பார்த்து, யார் இவ? நம்ம குகையில இருக்கா? காசிமோட பேராசை அவனுக்கு அழிவதான் கொடுத்துச்சு. அலி பாபா தன்னோட அண்ணனுக்காக அழுதான். கொள்ள கூட்டத்தலைவனுக்கு சந்தேகம் வந்தது. ஒரு திருடனை கூப்பிட்டு, கண்டிப்பா நம்மளோட ரகசியம் யாருக்கோ இந்த ஊர்ல தெரிஞ்சிருக்கு. இந்த ஊர்ல வாழ்ற மக்கள்ல யாரு சீக்கிரமா பணக்காரனா ஆகியிருக்காங்கன்னு கண்டுபிடி. நாம மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு குறிய போட்டுடுறேன். நிலவொளி நிறைஞ்சிருந்த ஒரு நைட்ல அந்த திருடன் ஊர் முழுக்க தேடி பார்க்கறான். கடைசியா அவன் அலி பாபா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அலி பாபா பத்தி ஊர் முழுக்க பேசிக்கிறதா கேட்டு அவன் அலி பாபா தான்னு கண்டுபிடிச்சு அலி பாபா வீட்டு கதவுக்கு மேல ஒரு சிவப்பு நிற குறிய வரைஞ்சிட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறான். அந்த நேரத்துல மோர்ஜியானா அந்த குறிய கவனிக்கிறான். இந்த குறி புதுசா இருக்கே, நம்ம வீட்ல மட்டும்தானே இருக்கு யோசிச்சுட்டு புத்திசாலி தனமா அந்த சிவப்பு குறிய எல்லா வீட்டு கதவுளையும் அன்னைக்கு நைட்டே வரைஞ்சிடுறா. சூரியன் உதித்தது. எல்லா வீடுகளும் ஒரே மாதிரியே இருந்துச்சு. கொள்ளையர்கள் வந்தாங்க. திருடனும் திருன்னு முழிச்சிட்டு நின்னான். தலைவா, எந்த வீடுன்னு என்னால அடையாளம் காட்ட முடியல. பயனில்லாதவனே, கிளம்பு.
வேற வழி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். கொள்ளையர்கள் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. மோர்ஜியானாவோட புத்திசாலித்தனம் அலிபாபாவை காப்பாத்திடுச்சு. ஒரு மாலை பொழுதுல கொள்ளையர்கள் தலைவன் ஒரு ஆயில் வியாபாரி போல வேஷம் போட்டுட்டு அலிபாபா வீட்டுக்கு வந்தான். ஐயா, விடுதிகள் எல்லாம் நிறைஞ்சிருச்சு. நான் என் ஜாடிகளுடன் இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க தங்கிக்கலாமா? வெளியே ரொம்ப குளிருது. கண்டிப்பா நீங்க இங்க ஓய்வு எடுத்துக்கலாம். அவன்ட 40 எண்ணெய் ஜாடிகள் மூடி போட்டிருந்துச்சு. அலிபாபாவும் ஒரு ஜாடியிலிருந்த எண்ணெயை பார்த்துவிட்டு ஒத்துக்கிட்டான். ஊரே அமைதியா தூங்கிடுச்சு. நிலவொளி அழகா இருந்துச்சு. ஆனா அலிபாபா வீட்ல மட்டும் ஆபத்து இருந்துச்சு. அந்த சமயத்துல மோர்ஜியானா எண்ணெய் எடுக்க வெளியே வந்தா. விளக்குக்காக கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அப்போ அவ ஒரு ஜாடிய திறக்கும்போது அவளுக்கு யாரோ முணுமுணுக்கிற சத்தம் கேட்டுச்சு. நாம நம்ம திட்டத்தை ஆரம்பிக்கலாமா தலைவரே? அச்சச்சோ, இது அந்த திருடர்கள் போலவே. மோர்ஜியானாவோட ஹார்ட் ரொம்ப வேகமா துடிச்சிட்டு இருந்தாலும் அவ கொஞ்சம் நிதானமாதான் இருந்தா. ஐயா, அந்த ஜாடி எல்லாத்துலயும் அந்த திருடர்கள் தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியா? இப்போ நாம என்ன பண்றது? நாம இந்த ஜாடிகள் எல்லாத்தையும் ஆத்துக்கு கொண்டு போய் ஆத்துல போட்டுடலாம். அவங்கள ஆற அடிச்சிட்டு போயிடும். அப்போ நாம இப்போவே செயல்படணும். வண்டியை கொண்டு வா. சத்தம் போடாம 2 பேரும் சேர்ந்து அந்த எல்லா ஜாடிகளையும் வண்டியில ஏத்திட்டு போனாங்க. ஊரு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டோம் ஐயா, இன்னும் கொஞ்சம் தூரம்தான். இப்போ தள்ளு. அலிபாபாவும் மோர்ஜியானாவும் ரிவர் பக்கத்துல வந்துட்டாங்க. ஒவ்வொரு ஜாடிகளையும் ஆத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. தண்ணி சுழன்று திருடர்களை அடிச்சிட்டு போயிடுச்சு. நீ நம்ம உயிரை மறுபடியும் காப்பாத்திட்டா மோர்ஜியானா. ஆனா இன்னும் ஒரு ஆபத்து வீட்டுக்குள்ள தூங்கிட்டு தான் இருந்துச்சு. அதுதான் கொள்ளக்கூட்ட தலைவன். பொழுது விடிந்தது. அலிபாபா வீட்டுக்கு மேல சூரிய கதிர்கள் விழுந்தன. மோர்ஜியானாவுக்கு இன்னும் சந்தேகம் இருந்து கொண்டே இருந்துச்சு. ஏதோ சரியில்லை, அவனோட கண்கள் ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கே. மோர்ஜியானா அவனுக்கு சாப்பாடு பரிமாறும்போது அவன் ட்ரெஸ்ல மறைச்சு வச்சிருந்த அவனோட கத்திய பாத்துட்டா. காவலர்களே, அந்த வியாபாரிதான் 40 திருடர்களின் தலைவன். அவன் தாக்குவதற்குள் அவனை கைது செய்யுங்கள். காவலர்கள் வேகமாக வந்து அந்த கொள்ளையர்கள் தலைவனை சுத்தி வளைச்சிட்டாங்க. என்ன? மோர்ஜியானா, நாங்க உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். மறுபடியும் எங்களை நீ காப்பாத்திட்ட. நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன் ஐயா. அந்த நாள்ல இருந்து அலிபாபா கஷ்டப்படுற எல்லாருக்கும் அவனோட செல்வங்களை பகிர்ந்து கொடுத்தான். உண்மையான செல்வம் பொன் இல்ல, புண்ணியந்தான். மணலும் நட்சத்திரங்களும் நிறைந்த அந்த நாட்டில் வைரத்தையும் விட நன்மைதான் அதிகமாக பிரகாசித்தது.